ஹரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. அருளாளர்கள் அருளுலா அப்பூதி அடிகள். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு பண்ணுறா திருத்தொண்டர் தொகையில். திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பதிவு செய்யும் பொழுது, தனம் ஆவது திருநாவுக்கு அரசின் சரணம் என தொடங்கி அனம் ஆர்வயல் திங்கள் ஊரில் வேதியன் அப்பூதியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 45 பாடல்களில் சேக்கிழார் பெரிய புராணத்தில் கொண்டாடுறா. இவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். தை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் தை மாதம் 28ஆம் தேதி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு இவருடைய திருநட்சத்திரம் வருது. திங்களூர்ன்ற ஊரில் வாசம் பண்ணவா. திருநாவுக்கரசு சுவாமிகளையே குருவாக நினச்சிண்டு திருநாவுக்கரசு சுவாமிகளையே முழுமுதற் கடவுளாக நினச்சிண்டு வாசம் பண்ணுறா. தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு பேரிட்டுருக்கா. அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறது. பெரிய குழந்தைக்கு பெரிய திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சு, சின்ன குழந்தைக்கு சின்ன திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்கார். அதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய குரு முதல்வராக, தன்னுடைய ஆசானாக, தன்னுடைய தெய்வமாக நினைக்கக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் பேர்லேயே தண்ணீர் பந்தல், அன்னதானக்கூடம், பாடசாலைகள் இப்படி நிறுவி அவர் பேர்லேயே வச்சுருக்கா. இப்படி ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கெல்லாம் தான் ஒரு அதிகாரியாக இல்லாமல் ஒரு தொண்டனாக இருந்து பணிபுரிஞ்சுட்டுருக்கா. இப்படி இருந்து வரும் காலத்தில் திருப்பழனம்ன்ற க்ஷேத்திரத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளி அங்கேருந்து இந்த திங்களூருக்கு வரா. எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசுன்னு இருக்குது. திருநாவுக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு சுவாமிகள் அன்னதானம் கூடம், திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடசாலைகள் அப்படின்னு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். என்னடா அது நம்ம பேரில் இங்கே யார் இது மாதிரி நடத்துகிறா அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற அடியவர்களை பார்த்து கேட்குறா, இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா? அப்பூதி அடிகள்னு பேர், அவருடைய மாளிகை இங்கே இருக்குது, போய் பாருங்கோ அப்படின்னு சொல்கிறா. திருநாவுக்கரசு சுவாமிகளும் அப்பூதி அடிகள் மாளிகைக்கு வரா. அப்போது அப்பூதி அடிகள் எதேச்சா வாசலில் வந்து நிற்கிறா. இவரை பார்த்த உடனே, சிவனடியாரை பார்த்த உடனே, ரொம்ப முதிர்ந்த கோலத்தை பார்த்த உடனே காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, ஐயா, எங்களுடைய வீட்டில் எழுந்துருளணும், ஆகாரம் பண்ணணும், எங்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறார், அப்பா அப்பூதி, இந்த தண்ணீர் பந்தல், அன்னதானக்கூடம் இதெல்லாம் திருநாவுக்கரசுன்ற பேரில் பண்ணுறியே, நீ தானே செலவு பண்ணி பண்ணுற, உன் பேரில் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற. உடனே அப்பூதி அடிகளுக்கு கோபம் வந்துடுறது. வேதியரே, உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், சிவ வேதியராக சிவ அடியாராக இருக்கேலேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறீர்கள். சமணர்களோட போராட முடியுமா? சமணர்கள்லாம் சுண்ணாம்பு கால்வாலை இட்டா, யானையை வச்சு மிதிக்க செய்தா, இப்படி எவ்வளோ கொடுமைகள்லாம் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பண்ணா. ஆனால் அவர் எல்லாத்தையும் இறை அருளால் வென்று வந்தா. அது மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? அனாவசியமாக எதுக்கு பேசுகிறேன், இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சினப்படுறார். அப்போது கேட்குறா, நீ யார், நீங்கள் யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறார், அந்த சுண்ணாம்பு கால்வாயிலேருந்து இறையருளால் வந்தவன் நான் தான், அடியேன் தான்றார். உடனே இவருக்கு ஆச்சரியமாக வருது. ஏன்னா அவர் முன்ன பின்ன
திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கார். கேள்விப்பட்டு அவருடைய சரிதம்லாம் தெரிஞ்சுட்டுருக்காரே தவிர அவரை பார்த்ததில்லை. அதனால் உடனே அப்பூதியடிகள் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னுடைய மனைவி மக்களெல்லாம் அழைச்சி, சுற்றத்தார்களை அழைச்சி, திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்திருக்காருன்னு காலைல நமஸ்காரம் பண்ணுறா. இல்லத்தில் எழுந்தருளை செய்கிறா. அப்போது சுவாமிகள் சொல்கிறார், நான் திங்களூர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரேன், ஆகாரம் ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேர பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரார். அந்த சமயத்தில் சமையல் ஏற்பாடுகள்லாம் ஆயின்ட்டுருக்கு. அப்பூதியடிகள் சொல்கிறார், பெரிய திருநாவுக்கரசு வாழை இலை எடுத்துகிட்டு வா, அரிஞ்சின்ட்டு வான்னு சொல்கிறார். இவன் வாழை இலை அரியறதுக்கோசரம் பின்பக்கம் போகிறான். அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகமாகப்படுத்து அவனை தீண்டுறது. அவன் இலைய வெட்டி எடுத்துட்டு வந்து அம்மாவிடத்தில் சேர்த்துட்டு கீழே விழுந்துடுறான். உடனே பெற்றோர்கள் பார்க்குறா, அவனுடைய பிராணன் இல்லை. உடனே அந்த சரீரம் இருக்கே, இப்படி இருந்தால் அடியவர் சாப்பிட மாட்டாரே, என்ன பண்ணுறது, சிவ அபசாரம் நேர்ந்துடுமே சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு பாயில் அந்த சரீரத்தை சுற்றி ஓரமாக வச்சுட்டு இவா 2 பேரும் போய் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கோசரம் நிற்கிறா. நாவுக்கரசு சுவாமிகள் எழுந்துருள்கிறார். எல்லாருக்கும் திருநீர் கொடுக்குறார். எங்கே பெரிய திருநாவுக்கரசு, அவனுக்கு கொடுக்கணும்ன்றார். உடனே அவன் வருவான், இப்போதைக்கு அவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். பெரியோர்கள் வாயில் என்றைக்குமே அபசௌக்கியமான வார்த்தைகள்லாம் வராது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் உதவான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுறது, என்ன சமாச்சாரம், என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே நாவுக்கரசரிடத்தில் அப்பூதியடிகள் சொல்கிறார், மாதிரி ஆயிடுத்து. உடனே பதைத்து திருநாவுக்கரசு சுவாமிகள் உள்ளே போய் அந்த சரீரத்தை பார்க்குறா. அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போய் திங்களூர் பெருமான் இடத்துல போய் முறையிடுறா. ஒன்றுகொள்ளாம்னு சொல்லி திருப்பதிகம் பாடுறா. உடனே அந்த பாம்புடைய விஷம் முழுக்க இறங்கி அந்த குழந்தை மூத்த திருநாவுக்கரசு எழுந்துக்கிறான். உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுறது. அப்பூதியடிகள் இந்த குழந்தை திருநாவுக்கரசு சுவாமிகள்லாம் திருப்பி மாளிகைக்கு எழுந்துருள்றா. அப்போது ஆகாரம் பண்ணுங்கோ, ரொம்ப நாழி ஆகிடுத்து, ஆகாரம் பண்ணுங்கோன்ற. அவரும் என்ன சொல்கிறார், உங்கள் குழந்தைகளையும் சாப்பிட சொல்லுங்கோ, நானும் சாப்பிட்றேன், உட்காந்து ஆகாரம் எடுத்துக்கிறா. இப்படி விசேஷமான அடியவர் அப்பூதியடிகள். இறை தொண்டு பண்ணிட்டே சிவகதி அடைஞ்சவர், ரொம்ப விசேஷமானவர். இவருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு நாமெல்லாம் அவசியம் ஆலயத்துக்கு சென்று இவரை வழிபாடு பண்ணணும். எங்கே திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய புராணம் சொன்னாலும் அப்பூதியடிகளுடைய புராணம் சொல்லாமல் அந்த புராணத்தை முடிக்க மாட்டார். அவ்வளோ விசேஷமானவர் இந்த அப்பூதியடிகள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.